அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே. நல்ல வாய்களை திறந்து உற்று அக்கினியும் நீரே, இயேசுவா, பெரும் காற்றும் நீரே. நல்ல வாயை திறந்து பாடுங்க. பெருமழை போலவே ஆவியை ஊற்றுங்க. இந்த ஆராதனையில் அப்படி ஆவியை ஊற்றுங்க. தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நினைத்து நீர் ஆளுகை செய்யோ. வாரும் தூய. Lord, we welcome you this morning, my master. இங்கே 2-3 பேர்களை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியிலே வருவேன் என்று சொன்னார். ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். எல்லாம் சொல்லுங்க, நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவர், நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆசீர்வதியோ, நீர் ஆசீர்வதியோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. கூட உருகி போகும் அப்பா. எல்லாருமா சிறு பிள்ளைங்க நல்ல ஆராதிக்க பழகி கொள்ளுங்க. கண்களை மூடி வாயை திறந்து கரங்களை உயர்த்தி நல்ல வாயை திறந்து பாடுங்க. பாடு, நல்ல வாயை திறந்து பாடுங்க. பாடுங்க, அல்லேலூயா பாடுங்க. வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக
அவரை சிங்காசனத்தில் அமர்த்தி உயர்த்தும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தார்கள். நல்லவரே பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் பாடுங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உம்மை ஆராதிக்க, உம்மை நன்றியோடு சோதரிக்க, துதிக்க, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை முழுமையாக நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆவியானவரை எங்களை ஆட்கொள்ளுங்க, ஆளுகை செய்யப்பா. இந்த வார்த்தையினாலே எங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க, எங்களை தேற்றுங்கப்பா. இந்த வார்த்தையின் வல்லமை நாங்கள் ருசிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் ருசிக்க உதவி செய்யுங்க. எங்க மேல உங்களுடைய கரத்தை வைத்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் உங்களுடைய செட்டைக்குள்ளாக எங்களை மறைத்து கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிறேன் எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. லெஃப்ட் ஹேண்டை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் வைத்து சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். ரெண்டு கையை உயர்த்திட்டா என்ன தெரியுமா? ஐ சரண்டர். ஹல்லேலூயா.
ஆவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீர். பாடுங்க. ஆவியான என்னையும் ஏசப்பா பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Yes, என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ள தெய்வம் அப்பா. முடிவு பரியந்தம் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். கையை தட்டுறதை நிறுத்தாதீங்க. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. பாடுங்க. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எங்களை நிரப்புங்க. வாஞ்சியோடு பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்தீரே. சொல்லுங்க. ஓ, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஒரு முறை கூட. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல கையை தட்டி கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி
சூழ்கையில் மக்களும் நாவினில் தேவன் நமக்கு சத்துரு சேனை. தொடர்ந்து சூழ்கையில் மக்களும் நாவினில் தேவன் நமக்கு சென்றாரே. அவர் நல்லவர், அவர் முன் சென்றாரே. சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. அவரை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். நான் தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கையை தட்டி வாயைத் திறந்து ஆனந்த களிப்புள்ள முழு இருதயத்தோடு போற்றி புகழ்கின்றேன். மேலானது உமது பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. பாடுவோமா? மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் எஸ் லோர்ட். உயிருள்ள நாளெல்லாம். என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே, நீர் என் தேவன். நான் உம்மை ஆர்வமாய் தேடுவேன். மகிமையை வாஞ்சிக்கின்றேன். உம் வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்பா. தேவனே, நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். பாடுவோமா? தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். மகிமை மகிமையை வாஞ்சிக்கிறேன். எஸ் லோர்ட். வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. வல்லமை காண்கின்றேன். ஒரு முறை கூட வல்லமை காண்கின்றேன். கையை தட்டி உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி
உயர்த்துவேன். உம் திருநாமம் சொல்லி சொல்லி படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவிலும் தியானிக்கின்றேன். கைகளை நான் உயர்த்துவேன், நாமம் சொல்லி சொல்லி படுக்க கைகளை நான் உயர்த்துவேன், நாமம் சொல்லி சொல்லி படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவிலும் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவிலும் தியானிக்கின்றேன், இரவிலும் தியானிக்கின்றேன், படுக்கையில் நினைக்கின்றேன். ஓஹோ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அரிசுவை அரிசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அரிசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். நான் தினமோ துதிக்கின்றேன், நான் தினமோ துதிக்கின்றேன். ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். பாடுங்க பாடுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகள். ஒவ்வொருவரும் சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பாடல் எஸ் லோ. நல்ல உற்சாகமா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. ஒரு முறை கூட சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. பாடுவோம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஒரு முறை கூட இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம், உம் வார்த்தையினால் நாம் பலனானோம். அவருடைய தழும்புகளாலே, முள்கிரீடம் வைக்கப்பட்ட தழும்புகளாலே, ஆணிகளால் அடிக்கப்பட்ட தழும்புகளாலே, உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. Lord, yes Lord.
எல்லாமே அவருடைய கிருபை. நாம் வாழ்வது அவருடைய கிருபை, நாம் நிற்பது அவருடைய கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இப்படி ஆவியினால் நான் பிறந்து விட்டேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவி பாடுங்க. நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள எல்லாரும் எழும்பி நின்று பாடலாமா? நல்ல உற்சாகமா கையை தட்டி சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. பாடுவோமா? சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உத்தாளும் புகழா சுகமானே, வார்த்தையினால் நான் பெலனானே. உத்தாளும் புகழா சுகமானே, வார்த்தையினால் நான் பெலனானே, நான் பெலனானே, நான் பெலனானே. உத்தாளும் புகழா சுகமானே. விசுவாசத்தோடு இந்த நாள் ஒரு தெய்வீக சுகம் ஒவ்வொருவரையும். எஸ் ரீபா லாகா துரவா ஹவைனா இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. பாடுங்க. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. எஸ் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை,
பாடுவோம். நல்ல வாயை திறந்து பாடுங்கப்பா. நிரப்புவார். நல்லா பாடுங்க. ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு பாடுங்க. ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு உங்களுக்கு தான் நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளை நடத்துவார். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கோ பயமில்லை. எதிர்காலம் எனக்குண்டு. பாடுங்க, அறிக்கை பண்ணுங்க. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே நாங்கள் ஆளுவோம் தேசத்தை, நாங்கள் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. 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 தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுமா, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன்.
அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் அபிஷேகம் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் என்னோடு இருக்கும் போது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ரகபகதல ரிமலோஹோ ரிகபோ ஷெகே துரபா. தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களுக்கு வெற்றி, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வெற்றி, ஜெபிக்கிறவர்களுக்கு வெற்றி, வேதத்தை வாசித்து நேசித்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு வெற்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. நல்ல வாயை திறந்து பேசக்கூடாது, கண்ண மூடி. பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. Yes Lord. சிறு பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி பாடுங்க. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே அவருடைய பிரசன்னத்திலே விடுதலை, அவருடைய பிரசன்னத்திலே சுகம், அவருடைய பிரசன்னத்திலே ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னத்திலே பரிசுத்தம் இறங்கியே வந்திடுவே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேர கரங்களை உயர்த்துவோம். எல்லார கண்களை மூடணும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் வரைக்கும் எல்லார கண்களை மூடி ஆண்டவருக்கு நேர கரங்களை உயர்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, உம்முடைய பாதப்படியில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா.
நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, நீர் பெரியவர். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் பெரியவர் அப்பா, நீர் வல்லமையுள்ள தேவன் அப்பா, நீர் அதிசயமானவர் அப்பா, நீர் ஆலோசனை கர்த்தர் அப்பா, எங்களை வழி நடத்துபவர் அப்பா, எங்களை பராமரிக்கிற தேவன் அப்பா, எங்களை போஷிப்பவரும் நீர்தான் அப்பா, எங்களை பாதுகாக்கிறவரும் நீர்தான் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி வந்த ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பி வந்த ஜனங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் என்று சொன்ன கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே, அவர் ஒருவர் மாத்திரமே. ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, எங்களோடு நீங்க இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன், இந்த இரண்டாம் ஆராதனையும் ஆண்டவரே நீர் அபிரதமாய் நீர் ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. பாடல் வேளையில, ஆராதனை வேளையில எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. இந்த இடத்துல நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர் அப்பா. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை அடுத்த வாரத்துல காணத்தக்க தேவன் கிருபை செய்வீராக அப்பா. கடந்த வாரத்துல சுகவீனத்தோட இருந்த பிள்ளைகளை இந்த வாரத்துல காண செய்ததற்காக நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து கொண்டீரே, நன்றி அப்பா. 3 வேளை ஆகாரத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தங்கும் இடத்தை கொடுத்தீரே, நன்றி அப்பா. அநேக இடங்களுக்கு பிரயாணப்பட்டு போகையில் எங்களை கர்த்தாவை வழி நடத்தி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆராதனைகளை பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் சுகவீனத்தில் இருக்கிற அருமையான மோசஸ் பிரதர்க்காக செபிக்கிறோம், சந்திர ஆண்டிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இசப்பா ராதிகாக்காக செபிக்கிறோம், இன்னொரு சந்திர ஆண்டிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வனிதாக்காக செபிக்கிறோம், ரூபன் பிரதர்க்காக செபிக்கிறோம், ஜோனாக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தை நிமித்தமாய் அந்த வார்த்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பேன் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். வந்திருக்கிற தேவதாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை கர்த்தாவே பரத்திலிருந்து நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம், உட்காருவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. 97ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க போகிறோம். முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. 97ஆம் சங்கீதத்தை மாறி மாறி நாம் வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள்.
கேட்டு மகிழ்ந்து, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆமென். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டுவோமா? நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சகோதரிகள் எல்லாரும் கை தட்டலாமே. ஆமென். விசுவாச ஓட்டத்திலும் கையை தட்டி பாடலாமே. ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் பாடுவோமா? என்னதான் நேர்ந்தாலும், எல்லா கரங்களை தட்டி சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. எல்லா கரங்களை தட்டி நம்மை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார், சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த ஒரு சரணத்தை நம்ம பாட போறோம். ஆனா நல்ல கரங்களை உயர்த்தி தட்ட போறோம். ஆமென். கரங்களை என்ன பண்ண போறோம்? தூக்கி. எப்படி பாட போறோம்? தூக்கி தூக்குங்க, கையை தூக்குங்க. கை கொண்டு வந்திருக்கீங்க, தலைக்கு மேல கைகளை வைத்து தட்டி சந்தோஷமா என்று சிரித்த முகத்தோடு பாட போறோம். ஆமென். எத்தனை பேர் சிரிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க? சிரிக்கிறதுக்கு பிடிக்குமா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, 2:45 மணினா சிரிச்ச முகம், 6 மணியா இருந்தா முகத்தை தொங்க போட்டிருக்கிற முகம்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் 2:45 மணி அந்த கிளாக்ல பார்த்துருக்கீங்களா? 2:45 மாதிரி இருந்தா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி இருக்கும். 6 o'clockனா இப்படி ரொம்ப தொங்க விட்ட மாதிரி இருக்கும்னு வாங்க. நம்ம எப்படி இருக்கணும்?
2.25 மணி மாதிரி இருக்கணும். எப்பவுமே எப்படி இருக்கணும்? சந்தோஷமா அடடடா. எப்பவும் எப்படி இருக்கணும்? சந்தோஷம். சிரிங்க, நல்லா சிரிங்க. இன்னைக்கு சிரிக்கிறதுக்குன்னே பல ட்ரீட்மெண்ட் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மள இந்த இடத்துல சந்தோஷமா ஒரு திறந்த வாசல் வச்சிருக்காங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் ஆமென், தாழ்வானாலும் சொல்லுவோமா, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதா, சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் சகதை உயர்த்தி எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சொல்லுவோமா, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதா, சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும், சத்தமா சொல்லுங்க. உயர்வு, அந்த உயர்வு யார் கொடுக்கிறது? யார் கொடுக்கிறது? ஏசப்பா தான் கொடுக்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருப்பதால். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆமென். நல்ல நல்ல கரங்களை தட்டுங்க. Praise the Lord. Hallelujah. இந்த நாளில் நம்ம மத்தியிலே அருமையான இவாஞ்சலிஸ்ட் பிரதர் ராஜன் வந்திருக்கிறாங்க. முதலாம் ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாங்க. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போறாங்க. கரங்களை தட்டி வரவேற்போமா. Praise the Lord. ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே மறுபடியும் கூட எங்களை மத்தியில் வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்காய். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சிறிய ஒரு கோரஸ் நாம பாடுவோம். தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகம் அங்கே. தேவனின் நாமம் பலத்த கையில தடி பாடுமா. நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனின் நாமத்துக்கே ஓ ஓ ஓ தேவனின் நாமத்துக்கே உண்டாதாரே. தேவனின் நாமத்துக்கே, தேவனின் நாமத்துக்கே உண்டாதாரே. தேவனின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே, மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உண்டாதாரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. கையில தட்டி. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Oh, son, name of the Lord is a strong tower. Righteousness, righteousness into that we are saved. Name of the Lord is a strong tower.
righteousness to Him that they are saved. தேவனின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டுமே, மகிமை உண்டாகட்டுமே. ஓ ஓ ஓ தேவனின் நாமத்துக்கு உண்டாதாரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் ஓ சுகம் அங்கே. நாமம் பலத்த கோட்டை, ஓ நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. நீதிமானுடைய வாழ்க்கையில் அங்க சுகம் உண்டு. நாங் சிறுகவும் அவர் பெருகட்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவாய் அவளை நீங்க உயர்த்துறீர்களோ அவ்வளவாய் நம்மளை படைத்த தேவன் நம்மளை உயர்த்துவார். பவுலும் சீலாவும் ராத்திரியில செங்கினால் கட்டப்பட்ட நிலைமையில அவர்கள் துதிக்க முடியாமல்ல, கைகள் கால்கள் தான் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவர் இருவருமாய் சேர்ந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு மட்டும் விடுதலை இல்லை, அவளோடு கூட இந்த ஜனங்களுக்கு விடுதலை உண்டாயிட்டு. இந்த மத்தியான வேளை, இந்த கால வேளையில எனக்கு தேவ ஜனமே, தேவ சபையே, உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவரை துதிக்கும் போது நமக்கு மட்டும் விடுதலை இல்லை, நம்ம சுற்றி இருக்க ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் செய்த காரியம் சடிதில்ல, ஒரு முடக்கம் போல, ஒரு எர்த்குவேக் போல, ஒரு பூமி அதிர்ச்சி போல ஒரு சத்தம் உண்டாயிட்டு சிறைசா அவருடைய கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். தேவனை துதித்து பாடும்போது அங்க அற்புதம் நடந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க சொல்ற அல்லேலூயால உங்களோட வியாதிகள் மாறும். நீங்க சொல்லல அல்லேலூயா உங்களோட சரீரத்தில் இருக்கிறதான கஷ்டங்கள் மாறும். அது எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால கூடாது ஒன்றுமே இல்லை, மனுஷனால கூடாதெல்லாம் என் அப்பால முடியும். ஆமென். நம்மளால முடியாதம்மா, ஆனா அவரால முடியும். நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை படைத்தவர், நம்மளை உருவாக்கினவர், தாயின் கருவில் நம்மளை பேச அழைத்தவர், அவருக்கு எல்லாமே கூடும். கடல் மீது நடந்தீரையா. கடல் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்களேன். செங்கடல பிளந்தாரா இல்லையா? நம்ம வாழ்க்கையில முன்பாக இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவனால் இந்த காலையில் அதட்டவும் முடியும், திறக்கவும் முடியும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை வெளியரங்கமாக்கி நமக்காய் தருகிறவர், இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க ஆமென். இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர் தான் நான் ஆராதிக்கிற தேவன். அங்கே இல்லை, ஆனா இருக்க வைப்பார். He will make the way where there is no way. அங்க வழியே இல்லைன்னு சொல்ற இடத்துல அவர் வழியை உண்டு பண்ணி நம்ம காட்டுகிற தேவனா இருக்கிறார். அப்படிதான் ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்குல்ல, God is good all the time. Put the song of praise with the heart of mine. God is good. God is good all the time. அவர் எப்பவுமே நல்லவராகவே இருக்கிறார். அம்மா நம்ம தான் மாறி மாறி போயிடுறோம். நம்ம மனுஷர்கள், அவர் வாண்டவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்க சொன்னார். அவரை பின்பற்றி நடக்கிறவங்க அவரை போல மாறணும். நம்ம அடிக்கடிக்கு ஒரு பாடல மாறவே ஆசைப்படுகிறேன், என்னால தான் முடியாதையா. அது உண்மை. நம்ம அடிக்கடிக்கு மாறிக்கிட்டே இருக்கிறோம், நிமிஷம் மாறிடுறோம். மணிக்கோருக்கு ஒரு 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 முறை இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் இல்லை. திடீர்னு சிரிக்கிறோம், திடீர்னு கோவப்படுறோம், திடீர்னு அடிச்சிடுறோம், திடீர்னு மனுஷ சுபாவம் வெளியாயிடுது. ஆனால் இயேசு மாறவே மாட்டார்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நீ அப்பப்போ மாறிட்டே இருக்கியான்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க பாருங்க. நீ அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கல்ல, என்ன தம்பி இப்போ நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கேன், கொஞ்சம் வெளியே போய் பாரு, அடி தம்முன்னு ஒரு அடி, அவனாடி இவனாடி, காலு சும்மாவே இருக்கா, கை சும்மாவே இருக்கா, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், உருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறது. வீட்டில் போனால் தான் தெரியும், ஸ்கூலில் போனால் தான் தெரியும். ஐயா சொன்னாங்க பாருங்க, நாங்களும் 7 வருஷம் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் நானே ஒய்ஃபும் கர்த்தர் சோத்திர ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். வேலை பார்க்கல, ஊழியம் செஞ்சோம் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில். பிள்ளைங்களை பற்றி நிறைய நாங்கள் கற்றுருக்குறோம். பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செய்யும்போது ரொம்ப பாடு. அந்த பிள்ளைகளை அரவணைச்சு கொண்டு வரணும்னு சொன்ன ஆண்டவர் பாதத்தில் நாங்கள் மும்பாய் பட்டணத்தில் கர்த்தர் சோத்திரம் 13 ஆண்டுகள் மிஷினரியாக நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். அதில் 7 ஆண்டுகள் என்னுடைய ஊழிய பாதையில் அதிகமாக பிள்ளைகளோடு நாங்கள் ஊழியம் செய்ய கர்த்தருக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைய தேவன் பக்கமாக கொண்டு வர சொன்னால் அதுக்கு அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம். அவங்களுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா எடுத்தோடனே இயேசு பற்றிலாம் அங்கே மகாராஷ்டிராவில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அவருடைய அன்பு தான் உண்மையாக சொல்லுகிற. நீங்கள் புறஜாதி ஜனங்களை தேவன் பக்கமாக நீங்கள் திருப்ப வேணும் சொன்னால் அவங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கு ஐக்கியம் கிடையாது, ஆனால் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும். மெய்யான அன்பு, இயேசுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய அன்பல்ல, இயேசுடைய அன்பை. உங்களுடைய அன்பு நீங்கள் வெளிப்படுத்தினா அது வேற மாதிரி போயிடும். இயேசுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் மாறுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, இந்த வேலை எங்களோடு பேசும் அப்பா. நான் சிறுக்கவும் நீர் பெருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த காலவேளைக்கு உங்களோடு பேசும்படியாக த கால் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழாக, தேவனுடைய அழைப்பு என்ற எனக்கு தலைப்பின் கீழாக பேச ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நாளில் கூட சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு விதமான, ஒருவேளை நீங்களாகவே ரெகோபோத் சர்ச்சை தேர்ந்தெடுத்து வந்திருக்கலாம், இல்லை யாரோ சொல்லி வந்திருக்கலாம், யாரோ அழைத்து வந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சீஷர்களை 12 சீஷர்களை அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பும் முன்பாக அவர் தேர்ந்தெடுக்கதை பார்க்கிறோம். இங்கேயும் நீங்க சிறு பிள்ளையாலும் சரி, வாலிப பிள்ளையாலும் சரி, இல்லை அம்மா அப்பா முதியவர்கள் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு அழைப்புன்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு காரியம் ஒரு வேலை, வேலை பார்க்கிறவர்களுக்கு அவங்கவுங்க உத்தியோகத்தில் அவங்கவுங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ தேவ பிள்ளைன்னு சொல்லும் போது, அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏன் நம்மளை அழைத்த நல்லா கவனிங்க. வேதம் சொல்லு, God has called us from the foundation of the world ன்னு சொல்லப்படுது. உலகம் தோற்றதுக்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரு சொல்லி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிக்க போம். எபிசியன்ஸ் சாப்டர் 1 verse 4 and 5. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, நல்லா கவனிங்க, உலகம் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்னே. இங்க அமர்ந்திருக்கிற நீங்களும் உங்களுக்கு முன்பாக நிற்கிற நாங்களும் சரி, இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம தெரிந்து கொண்டார். இது சாதாரணமான விஷயம் இல்ல. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியம். எத்தனையோ ஜனங்கள் இது அறியாமல் இன்னுமாக அவர்கள் கண் குருடராய் இருக்கிறார்கள். ஆனால் கண் திறந்தவர்களாய் நீங்களும் நாளும் இந்த காலையில தேவ சமூகத்தில் வந்து இருக்கிறோம் சொன்னால் அது நம்மளாலே கிடையாது. தேவனுடைய கிருபையும் அவருடைய ஈவுனால இந்த உலகம் தோற்றதுக்கு முன்பாகவே என் தேவனாகிய கர்த்தர் நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? இது எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த உலகம், the God has called us from the foundation of the world. உலகம் தோற்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டான்னு சொல்லி 5ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தை, கவனிங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி, சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். உலகம் தோற்றுவதற்கு முன்பே முன் குறித்தார். அவருக்கு நீங்கள் சொந்தமாகும்படி. எப்படி நம்மள அவர் வாங்கினார்? விலைக்கிரகமாக ரத்தம் சிந்தி அவர் பாடுபட்டு நம்மளோட விலைக்கிரகம் செலுத்தி நம்மளை வாங்கி இருக்கிறார்.
எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? உலகம் தோற்றதுக்கு முன்பாக ஏன் என தெரிந்து கொள்ள வேண்டும்? இத்தனை கொடியான ஜனங்கள் இருக்குல்ல, ஏன் என்ன ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், டு செப்பரேட் அஸ் ஃப்ரம் த வேர்ல்ட். இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுக்கும்படியாக ஆண்டவர் நம்ம தெரிந்திருக்கிறார். ஏன் இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுக்க வேண்டும் சொன்னா, who called you from the darkness of the world. இந்த உலகத்திற்கு நான் இருளிலிருந்து, இந்த இருளிலிருந்து உங்களை பிரித்தெடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது நான் சொல்லுகிற, இந்த உலகம் தோற்றதுக்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கும்போது அந்த 5ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்துல தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய சித்தம், இட் இஸ் ஹிஸ் ஓன், அவருடைய சித்தம்னு ஒன்று இருக்கு. நம்முடைய வாழ்க்கை நம்ம சித்தம் கிடையாதம்மா. நம்ம என்னதான் many times we try to do our own, நம்முடைய சித்தத்தின்படி நடக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ண நினைப்போம். ஆனா but the end of the time we come and stand in one place. ஒரு இடத்துல ஸ்டூட் ஆயிடுவோம், நின்னுட்டு ஆண்டவரே என்னால முடியலப்பா, you do something in my life. அப்பதான் கேட்போம், நீங்க ஏதாவது செய்யுங்களா ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் சவுலா இருக்கும் போது, அவன் தமஸ்குக்கு போற வழியில தேவனாகிய கர்த்தர் சந்திக்கும் போது, அவன் கண் பார்வையற்றவனாய் 3 நாள் அவனுக்கு குருடா இருக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் சந்தித்த அந்த நாளில அவன் கேட்கிறான், நீர் என்ன செய்ய சுத்தமா இருக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு இந்த காலவே தேவ வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகம் தோற்றதுக்கு முன்பாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை நீ கேட்டிருக்கிறாயா? ஆண்டவரே என்ன ஆண்டவரே செய்ய வேண்டும் உமக்காக? What I am doing for you still in this earth. இந்த உலகத்துல என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? So far what I did for you, இது வரைக்கும் நான் என்ன செய்தேன் உமக்காக? Simply I am living and wasting my life. ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு வீணாக்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை. இதற்காக ஆண்டவர் உன்னை இந்த உலகம் தோற்றதுக்கு முன்பாக தெரிந்து கொள்ள விண்ட. God has called you. உன்னை ஒரு நோக்கத்துக்காக உன்னை பிரித்தெடுத்து தனக்கென்று வாழும்படியாக, அவருக்கு நீ பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஏன் பிரிக்கணும்? உன்னை ஏன் பிரிக்கணும் ஆண்டவரே? நீ அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. உன் மேல ஏன் கண் வச்சாரு? உன் மேல ஏன் சித்தத்தை வச்சாரு? உன்னை ஏன் பிரித்தெடுத்திற்கு காரணம் சொன்னா 6ஆம் வசனத்துல அங்க தெளிவா சொல்லப்படுகிறது. வாசிங்க சிஸ்டர். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும். நல்லா கவனிங்க, தமக்கு, அவருக்கு சொந்தமா, அவருக்கு, நம்ம வேற யாருக்கும் இல்லை. அவர் உலக தோற்றதுக்கு முன்பாய் தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவருக்கு நீங்க சொந்தமாகும்படி, அவருக்கு சொந்தமாக, உலகத்துக்கு இல்ல, உலகத்திற்கு மாயமான அன்புக்கு இல்ல, இந்த பொய்யான அன்புக்கு இல்ல. தயவு செய்து வாலிப தம்பி தங்கச்சி, தயவு செய்து நான் சொல்லுகிறேன், உலக அன்பு மாயே. உலகத்தில் இருக்கிற அன்பலை காட்டிலும் இயேசுடைய அன்பு மேலான அன்பு. அவருடைய அன்புக்கு ஈடாது உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. There is unless we could not able to match and see anything in this earth. இந்த உலகத்தை இயேசுக்கு ஈடாக எந்த ஒரு தெய்வத்தையும் சரி, எந்த ஒரு மனுஷனும் சரி, யாரை ஈடு கட்டி பேசவே முடியாது. Because he only came to the earth and he shed his blood for us. இந்த உலகத்துல வந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தா சொன்னா, என் அசப்பா ஒருவர் மாத்திரமே எண்டி வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நின்று பிரசங்கப்படுகிறேன் சொன்னா, என் ஆராதிக்கிற தேவன் நான் அறிந்திருக்கிறேன். அவர் விடுவிப்பார் எனக்கு தெரியும். தானியேல் அப்பதான் சொல்லுகிறாரு, சிங்க கெபில கடந்த தானியேல சிங்க விழுங்கிட்டு நினைப்பாங்க, பட் he is still alive. ஏன்? அவனுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் என்ன. தானியேலுக்கு தெரியும், சாத்ராக்கு மேஷாக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஆண்டவரை தெரிந்து கொண்டாரே. இந்நாள் வரைக்கும் நீங்க சுகமா இருக்கிறீங்களே, இந்நாள் வரைக்கும் நீங்க பேனா இருக்கிறீங்களே, இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவரை தெரிந்து கொண்டதுதான். உன்னுடைய அறிவினாலேயோ, உன்னுடைய படிப்பினாலேயோ, உன்னுடைய திறமையினாலோ ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவரே அன்றி வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வேதம் அப்படிதான் சொல்லுது, அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக, who called you out of the darkness. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க போம். 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. இருங்க பாஸ்டர், ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த இடத்துல நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய, நீங்களோ உங்களை, நல்லா கவனிங்க, நீங்களோ உங்களை, வாசிங்க வாசிங்க.
தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் நன்றா கவனிக்கணும். ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார் சொன்னா, அவன் நம்மளை அழைத்ததுக்கு நோக்கமே சொன்னா, ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எதற்காக? புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். இதுல 3 காரியம் இருக்குது. ஒன்று ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? என்ன ஜாதியாது? பரிசுத்த ஜாதி. கீழே அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனங்கள். அப்போ உலகத்துக்கு சொந்தம் அல்ல, யாருக்கோ நம்ம சொந்தம் அல்ல, நம்ம இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகத்துல பிசாசானவன் எதையோ காட்டி இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டோம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு சொன்னா அது மேல ரொம்ப அக்கறை வைக்காதீங்க. அது விக்கிரகமாய் மாறி போவோம். உங்க சரீரத்தை குறிச்சோ உங்களுடைய எந்த ஒரு காரியத்தை மேன்மையா வைக்கணும், அது விக்கிரகமாய் மாறி போயிடும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கு செலவிட நேரத்தை அவருக்கு செலவிட வேண்டும். ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதை நீங்க ரொம்ப புகழ்ந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ நேசிக்கிறவனை ஏக சுதன்னு சொல்லி அவனை கொண்டு போய் எனக்கு நீ பலி செலுத்துன்னு சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது காலையிலே இருட்டோடு எழும்பி நசுகிறாரு. 3 நாள் பிரயாணப்பட்டு போகிறாரு. எங்க போறாரு? மோரியா மலைக்கு. 2 வேலைக்காரர்களும் கூட்டிக்கிட்டு சொல்றாரு, நானும் என் மகனும் திரும்பி வர மட்டும் நீங்க கீழே இருங்க சொல்லிட்டு போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையை ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காட்ட சொல்லுகிறார். கழுதையும் அவர் மகனையும் அவருக்கு தேவையான கட்டையில கொண்டு போன ஆபிரகாம் சொல்லுகிறார், நீங்க கீழே இருங்கப்பா, until will come back with my son. என் மகனோடு நான் திரும்பி வருவேன் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? நமக்கு அந்த விசுவாசம் இல்லையே. ஆண்டவரை தெரிந்து கொண்டாரு, ரட்சிக்கப்பட்டேன், முழுகி ஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன். ஆனா இந்த வாழ்க்கையில இன்னும் நான் குண்டியாக இன்னுமா வளர முடியல. இன்னும் அந்த விசுவாச வாழ்க்கை இல்ல. இன்னும் விசுவாசத்துல ஜெபிக்க முடியல. நான் பெற்றுக்கொள்வனோ பெற்றுக்கொள்ளாமல் போவனோ இன்னைக்கும் அந்த தத்தளிப்பின் வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் சொன்னால் சரியான ஒரு ஜெபம் நமக்குள்ள இன்னும் காணப்படவில்லை. நம்முடைய ஜெபத்தொரு வல்லமை காணப்பட வேண்டும். அந்த காலத்தின் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தாரு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாது, அவருக்கு சொந்தமாய் ஜனமாய் இருக்கும் அழைத்தாரு. எதற்காக? அவருடைய வார்த்தையை மற்ற ஜனங்களுக்கு சொல்லும்படியாக, அவருடைய ஊழியத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்ம தெரிந்து கொண்டார். 3வதாக டு fulfill his purpose. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவன் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல். நல்லா கவனிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெட்கம் வரக்கூடாது. நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. இது பவுல் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதான வார்த்தை. இது என்னோட நீ தீங்கு அனுபவிப்பா. அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில பார்த்து சொன்னா, அவர் தேவனாகிய கர்த்தரை முழுமையாய் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக பயங்கரமான ஒரு கொடூரமான மனுஷனாக இருந்தவரை ஆண்டவர் சந்திக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்திக்க நாளுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறாரு, என்னோட தீங்கு அனுபவிச்சு 9 வசனத்தில் அவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும். இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன சொல்லுமா? தம்முடைய தீர்மானத்தின்படி. ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இங்க 2வது சொல்லப்படுகிற காரியம் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஸோ நம்ம அழைப்பே பரிசுத்தமாக இருப்பதுக்கு தான். எப்படி? பரிசுத்தமாக இருப்பதுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
எத்தனையோ விதமான காலிங் இருக்குது. ஜென்ரலாக ஒரு காலிங் இருக்குது, ஸ்பெசிஃபிக் காலிங் இருக்குது, பர்டிகுலர் காலிங் இருக்குது. இப்படி நிறைய விதமான காலிங் இருக்குது வேதாமத்தை நீங்கள் பார்க்கும்போது. ஆனால் குறிப்பாக நம்மளையும் ஆண்டவர் ஒரு மாஸ் எவாஞ்சலிசம் போட்டு உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வரல. பர்சனலாக ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் உங்களை மீட் பண்ணியிருக்கிறார். உங்கள் லைஃப்பில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை சந்தித்த நாளில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி ஆண்டவர் உங்களை சந்தித்தார், எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. இன்றைக்கி அதை யார் மூலமாக நீங்கள் சாட்சியாக சொல்கிறீங்களா? நான் இப்படிலாம் இருந்தேன் என் வாழ்க்கையில், இன்றைக்கி ஆண்டவர் என் வாழ்க்கை இப்படி மாற்றிருக்கிறாரு. நான் இப்படி ஒரு வியாதியில் இருந்தேன், இப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்தேன், என் குடும்ப சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு, நான் கண்ணீரின் பாதையில் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னு யார்ட்டா சொல்லியிருக்கீங்களா? தயவு செய்து இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. இந்த 2024 நான் பிரசங்கத்தை முடிக்கல, தயவு செய்து தேவ சமூகத்தை சொல்லுகிறேன், நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் இந்த ஊழியன்ற ஒரு அழைப்பு வர வேண்டும். எல்லாருக்குள்ளும் ஜெபம் ஊழியம் ஒரு பெரிய ஊழியம்மா. எஸ்தர் அதுதான் செஞ்சாங்க. ராஜாத்தியாக எஸ்தர் வேதாமத்தில் அவங்க செய்த காரியம் அதுதான், ஜெபம் ஊழியம். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போடுங்க. நேரம் கிடைக்கும் போது தேவ ஆலயத்தில் வாங்க. ஆண்டவர் சமூகத்தை அதிகமாக காத்திருந்து அந்த ஜெபிக்கிற அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போவது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் மறந்து போகக்கூடாது தேவ பிள்ளைகளை. இன்றைக்கி நமக்கு கர்த்தருக்கு சோதரர் வீட்டில் இருக்கும் போது அம்மா கூப்பிடுவாங்க, பிள்ளை வா சாப்பிடவா, நிறைய அழைப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். வேதாமத்தில் கவனித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறாரு. யோனாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்ப்பே சொன்னால், நீங்கள் வேதாமத்தை திருப்பி கொள்ளுங்கள். யோனாவுடைய வாழ்க்கை எப்படி ஆக தேவனாகிய கர்த்தர் கூப்பிட்றாரு, யோனா நீ போய் என் ஜனங்களுக்கு என்ன பண்ணு, என்ன செய்ய. ஆமாம், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய சுயமான புத்தியில சாய்ந்து அவருடைய இஷ்டமான பாதையை அவர் தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இங்க வேதம் நீங்க கவனித்து பார்க்கும்போது யோனா புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு. இதுல முதலாவது லைன்ல வாசிக்கும் போது அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி அப்படிதானே இருக்கு. தேவ சமூகத்திலிருந்து விலகினா ஓடுறான். அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தமாய் வாழ்ந்த மனுஷன், தேவ சத்தத்தை கேட்கிற மனுஷன். ஆனா இங்க தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போவதற்கு காரணம் என்ன? கீழே வாசிக்க. ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து. அந்த யோப்பான்றது ஒரு பட்டணம், தட் இஸ் ஒன் சிட்டி. அந்த பட்டணத்துல போய் அங்க போய் என்ன செய்யறான், தர்ஷீஷுக்கு போற ஒரு கப்பலை கூலி கொடுத்து என்ன செய்தாரு, காசு கொடுத்து அதை ஏறுறாரு. அவரு தன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விளங்கும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக. இதுக்கு முன்பாக எங்க இருந்தார் அவரு? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தார். எங்க இருந்தாரு? நல்லா கவனிக்கணும், சத்தமா சொல்லுங்க. எங்க இருந்தாரு? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த யோனா இப்ப கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போறாரு. எங்க ஓடுறாரு? தர்ஷீஷுக்கு நேராக. நான் இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், நினிவே ஜனங்களுக்கு நான் போய் பேச மாட்டேன், இவங்க மனம் திரும்புவாங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா he has his own strong belief on himself. இவர் பெரிய ஒரு ஊழியக்கார், இவரை குறித்து நல்ல ஒரு அபிப்பிராயம் அவருக்கே இருந்துச்சு. நான் பேச சொன்னா இந்த ஜனங்கள் மனம் திரும்பிடுவாங்க, இவங்க கொஞ்சம் அடி வாங்கிட்டோம். இவருக்கு ஒரு புத்தி வித்தியாசமா இருந்தது. இது என்னுடைய கணிப்பு. இவருடைய எண்ணம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த ஜனங்களுக்கு நான் பேச சொன்னா கண்டிப்பா they will get the salvation, let them suffer. இவர் என்ன பண்றாரு? சொந்தமாக ஓடுறாரு. எங்க? தர்ஷீஷுக்கு நேராக யோப்பா பட்டணத்திலிருந்து ஒரு கப்பலுக்கு கூலி கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடுற பார்க்க. தேவ பிள்ளையே, நீ அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருக்க வேண்டும். உனக்கு ஒரு காலிங் இருக்குன்னு மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு யாரோ தெளிவா பேசுறாருங்க. ஒருவேளை வாலிப தங்கச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இல்லை நீங்க குடும்பத்தில் இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஊழியம் என்று சொல்லி கிளாஸல்லோ இல்லை பிரேஸல்லோ இல்லை சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி என்ன ஒரு ஊழியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, சாப்பாடு பரிமாறது ஒரு ஊழியம் தான், பாய் மடிக்கிறது ஊழியம் தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாமே ஒரு ஊழியம் தான். இதுதான் ஊழியம். பிரசங்கம் பைபிள் இந்த மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செய்ய விடாது, தேவ சுத்தத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்தா எதையும் நீங்க செய்யலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தட். ஆனா ஊழிய சொல்றபடி நம்ம செய்து கொள்ள வேண்டும். இங்க இவன் செய்கிற கீழே 4ஆவது வசனம் 3ஆவது வசனம் பிடிங்க.
தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலக்கும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்திட்டு விலகும் போது அவனுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக ஊடி அழைக்கப்பட்ட மனுஷனாக இருக்கும் போது ஆண்டவர் அவனை சும்மா விட மாட்டார். ஏன்னா அவனுக்கு தேவை. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சமுத்திரத்தை என்ன செய்கிறார்? அங்க சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். யார வர வைக்கிறது? இப்போ காற்றை உண்டு பண்ணுகிறது அவர்தான். இயேசு சீஷரோடு படகுல போகும்போது தட்டின் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அவர் போய் ஐரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி எழுப்புகிறாங்க. யார? இயேசுவானவரை. இயேசு எழும்பி நின்று என்ன சொல்றாரு? காற்றின் கடலை பார்த்து அமைதலாயிரு, இறையாத, இறைச்சல் போடாத. ஏன்னா அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு சொல்லி சீஷருக்கு நன்றாக தெரியும். ஆனா அந்த யோனாக்கு பழையற்பாட்டு காலத்தை வாழ்ந்து கொண்ட யோனாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது இவருக்காக ஒரு காற்றியை ஆண்டு உண்டு பண்றாரு. பயங்கர கொந்தளிப்பு உண்டாகிறதை பார்க்கிறோம். அன்னைக்கு பவுலும் சீலாவும் ராத்திரியில அவங்க ஜெபித்த போது ராத்திரியில ஒரு பெரிய ஒரு பூகம்பம் போல அதிர்ச்சி உண்டாகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் யாருடைய செயல்? அப்பாவுடைய செயல் இது. ஹல்லேலூயா. அவர் தாமா ஆளுகை செய்கிறவர். ஆளுகின் தேவன் அவர்தான். நம்ம குடும்பத்தை ஆளுகிறவர் ரமதான். அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறார். நம்முடைய ஆளுகை செய்கிறவர் அவர்தான். அதெல்லாம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. 5ஆம் வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. இங்க எல்லா ஜனங்களும் உள்ள இருக்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் என் நினைவில் வருகிறது. அப்போஸ்தலர் பவுல் இதே போல் ஒரு கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறாரு. அங்கே 178 பேர் இந்த பிரயாணத்தில் இருக்கிறாங்க. ஐம் ரைட்? ஆமாம், 176 பேர் இருக்காங்க. அங்கே கவனிக்கும் போது சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம். அங்கேயும் இப்படி தான். ஆனால் அங்கே பவுல் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? இல்லார போல் அவர் இல்லை. அவர் தனிப்பட்ட மனுஷனாக எழும்பி நின்று பார்க்குறோங்க. ஆனால் இந்த யோனா தேவ மனுஷனாக இருந்தாலும் இவனுக்குள்ளாக எல்லாரும் அவங்கவுங்க தேவ நோக்கி பார்த்து பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் யோனாக்கு நல்லா தெரியும் இது நம்ம நாள் தான் வந்துச்சு. இவனை கேட்குறாங்க, இவன் பேரை எழுதி போட்டா இவன் பேர் அங்கே வருது, குலுக்கி போட்டது இவர் பேர் தான் விழுந்திருக்கு. யார் பேர்? யோனா பேர். நல்லா அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு அந்த கதை தெரியும். வாலிப பிள்ளை நல்லா அந்த கதை தெரியும். ஏன் மீனின் வயிற்றில் போய் யோனா இருந்தால் நல்லா ஒரு பாட்டு பாடுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்ம தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் கொந்தளிப்பை கொடுப்பாரு. ஆனால் அந்த கொந்தளிப்பை கொடுத்தாலும் அதை அமைதிப்படுத்தவும் செய்வார். மனுஷனுக்கு நேடிய சோதனையே அல்லாமல் வேற சோதனை வசனம் இருக்கா இல்லையா? குருந்திரல மனுஷனுக்கு நேடிய சோதனை அவரே போக்கையோ உண்டு பண்ணிடுவார், அது விலகி போகும்படி. ஆனால் ஒரு காரியம், நீங்கள் அந்த சோதனைக்கு உட்படாதபடி விடுத்திருந்து ஜெபிக்க கூடாதா சொல்லி இயேசுவானவர் சிஷ்யரை பார்த்து கேட்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை சோதனைகள் வர்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பகுதி நீங்கள் கவனித்து பார்க்கும்போது யோனாவுடைய வாழ்க்கை நடக்கிற சம்பவங்களை கவனித்து பாருங்க. அதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய ஒரு அசைன்மெண்ட் அவன்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் அவன் செய்யாம விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். 1ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1:6. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து. நல்லா கவனிங்க. இவர் தூங்கிட்டு இருக்காரு. இயேசு எப்படி தூங்குறாரு? கடல்ல அந்த கப்பல் அடியில் தூங்கிட்டு இருந்த போல இந்த 2 பகுதியை நான் அப்பப்போ யோசித்து பார்ப்பேன் நான். அங்கே இயேசுவானவர் படகுல தட்டின் கீழே தூங்கிட்டு இருந்தாரு. இங்க கொந்தளி பறிச்சு மக்கள்லாம் பயந்துட்டு கூப்பார் போட்டுட்டு இருக்காங்க. இவரும் தூங்கிட்டு இருக்கிறாரு. யோனா இங்க தூங்குனாரு, இயேசு அங்க தூங்குனாங்க. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைங்களுக்கு எங்க இருந்தாலும் ஒரு பயம் இருக்காது. அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. நீதிமானுக்கு என்ன வருமா? ஆழ்ந்த நித்திரை. அப்படி வசனம் இருக்கா இல்லையா? தேவ பிள்ளைங்களுக்கு படுத்தோனே தூங்குவாங்க. ஒரு சிலர் படுத்தோனே டர் டர் புரு. நல்லா எங்கள் வீட்டில் திருமணான புதுசில் எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, அப்பா நான் தூங்கின பிறகு நீங்கள் தூங்குங்கப்பான்னுவாங்க. எப்படி? ஐயா என் அத்தானே, நான் தூங்கின பிறகு நீங்கள் தூங்கும். ஏன் தெரியுமா? நான் சவுண்டு விடுவேன்னு. அதெல்லாம் நான் முடிச்செல்லாம் இல்லை. ஒரு நாளும் எனக்கு தூக்கம் வந்தால் நான் தூங்குவேன். அல்லேலூயா. எனக்கு அறிவான் தேவனுடைய பிள்ளை ஏதோ உங்களுக்கு சொல்லுகிற சொன்னா, இங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோனா 2:1. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நல்லா கவனிங்க.
ஜெபிக்கும் போது அந்த நேரத்தில் ஜெபிக்காம ஐயா இப்போ எங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு? நல்ல மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன், தேவ சமூகத்துட்டு விலகி போயிட்டாரு. இப்போ மீனின் வயிற்றில் உட்காந்து என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுகிறாரு. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்போ என்ன நெருக்கம் அவருக்கு வந்துட்டு? என்ன நெருக்கம் வந்துட்டு அவருக்கு? என்ன பண கஷ்டம் அவருக்கு? தேவ சமூகத்தை விட்டு விலகி ஆண்டுடைய வார்த்தையை கேட்கான போனதுனால அவருக்கு இப்போ நெருக்கம். எங்க உள்ள உட்கார முடியல, நடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயிற்றுக்குள்ள போய் இப்போ நெருக்கமா இருக்கிறாரு, இறுக்கமா இருக்காரு. இப்போ சொல்றாரு, வாசிங்க சிஸ்டர். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் கர்த்தரை இப்ப தாவீதை கொஞ்சம் நினைக்கணும் பாருல. இவர் அடிக்கடிக்கு அப்பதான் ஜெபம் பண்ணுவாரு. தாவீதுக்கு சவுல் துரத்திட்டு வரும் போதெல்லாம் அப்பப்போ ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே ஆண்டவரே என்னை கைவிட்டீரோ. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அடுத்த சங்கீதம் வேற மாதிரி இருக்கும். அவர் லைஃப் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதே போல தான் இங்க யோனா சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நல்லா கவனிங்க. இவரே அங்க கேள்வி எழுப்பினார். என்ன அந்த முதல்ல லைன் வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி நல்லா கவனிங்க. நான் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார். உடனே ஆன்சர் வந்துட்டு பாருங்க. அவர் தான் கூப்பிட்டாரு. அடுத்த நிமிஷமே சொல்றாரு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நல்லா கவனிங்க. மீனின் வயிற்றிலிருந்து பாதாளத்திலிருந்து அவர் கூப்பிட்டாரு. அது என்ன உண்டாகுதாங்க இப்போ? கூக்குரல். அது ஒரு மேக்கிங் லவுட் வாய்ஸ், சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு. அப்படிதானே வரும் அது? நல்ல ஒரு சத்தம் போட்டு நீங்களாம் வாயை ஐயா சொன்னாங்க, வாயை தரங்க, தரங்கண்ணா லட்டா போட போறான்னு சொன்னாங்க. தர வாயை விரிவா தர, அப்பதான் நிரப்ப சொல்றாரு. இங்கெல்லாம் திறக்க மாட்டீங்க. ரேஷன் கடையில் போனா, பஸ் ஸ்டாண்டில் போனா, வேற எங்கன்னா போன நிற்பீங்க. அங்கெல்லாம் தண்ணி குடிக்க போய் அங்கெல்லாம் வரும் பாருங்க, வாய் டம்முன்னு தடுப்பீங்க. இப்போ தர ஆண்டவர் நிரப்போர்னா நிரப்ப பல்ல கழிச்சுக்கிட்டு இருக்கும். பொல்லாத இயேசு நாமத்தினால அப்படிப்பட்ட பிசாசுலாம் ஒளியை ஓடிடணும். அல்லேலூயா. அவரை துதிக்கிற துதி நம்ம வாயில் எப்போதும் இருக்கணுமா? எப்படி? அவரை துதிக்கிற துதி. ஆமா, நிறைய பேருக்கு ஜோமனை தெரியலையா? உடனே என்ன திரும்ப ஸ்தோத்திரம் 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 இதே சொல்லுங்க. நீங்க வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐயா தான் கோபப்பட்டாரா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணதா, மஸ்தி ஓவரா பண்ணலாம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் தான். நாலு பிடிச்சி அடிச்சு போடலாமான்னு கோவம் வந்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. என்னடா அந்த அம்மா எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகும்? கிருபை பெருகும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வீட்டில் கன்னியாகுமரி மாட்டுவது ஐயா இருந்தார், சாது ஐயா. அவர் எப்பவும் தாடி, பெரிய தாடி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பார். அந்த நாட்களில் பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஐயா. அவங்க ஸ்தோத்திரம் சொல்லி பழகிக்கணும். தேவ பிள்ளைகள் என்ன சொன்னோம்? இப்போ மீன் வயிற்று என்ன பண்றாரு? அவரு கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்தாரு. தாவீது சொல்றது போல 7ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்கிருந்து தெரியுமா சொல்றாரு? மீன் வயிற்றுல உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு யோனா. தாவீதாவது பாவம் செஞ்சாரு, அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு நிலைமைக்குள் கடந்து போகும்போது அவர் கூப்பிட்டேன், நான் அவனை பாவின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜெபிக்கிறார். இவர் நெருக்கப்படுறாரு மீன் வயிற்றுல உட்காந்துக்கிட்டு. ஏன்? கீழ்ப்படியாம போறதுனால, தேவ சமூகத்துட்டு விலகிறதுனால. தேவ ஆலயத்துக்குள் வந்து நீங்க காலடி வைத்து ஆராதிச்சுட்டு ஒன்று இங்கே அங்கே அங்கே அங்கேன்னு போகாம ஒரே இடத்துல ஒரு மெய்ப்பனு கீழாக இருந்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கும்போது தான் என்ன செய்வீங்க? ஆசீர்வாதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய துருபதேசங்கள் இருக்கு. கல்ட்டு துருபதேசங்கள், ஐம் ரைட், கல்ட் உபதேசங்கள், துருபதேசங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு. ஐயா சொன்ன போல இது வந்து ஒரு ஈவெண்ட் கிடையாது நம்ம நடத்துறது, ஆட்டதும் பாட்டுறதும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்துக்குள் நம்ம இருக்கிறோம். அவருடைய ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்தை பார்க்கும்படி வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளை, நேரம் ஆகிக்கொண்டு நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 7-9 வசனத்தை வாசிக்க இப்போ. 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் 9ஆம் வசனம் 8-9 வாசித்துருங்க. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுடைய வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? அதை நீங்க நம்பினாக்கா உண்மையான மெய்யான கிருபையை இழந்து போய் விடுவீங்க. 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பாத்தீங்களா? இப்போ திருந்திட்டாரு.
இப்போ பட்ட பிறகு என்ன ஆயிட்டு இவரு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ சொல்றாரு, என்ன சொல்லுகிறாரு? ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இவர் புரிஞ்சுக்கின பிறகுதான் மீனுக்கு கட்டளை வருது. என்னது? கக்குப்பா மனுஷனை வெளியே வாமிட் பண்ணி போட்டுச்சு. இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படியாமல் போகிறனால நிறைய காரியங்கள் நடக்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கி நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஐயா நேரம் ஆகிட்டா, எனக்கு 10 மினிட்ஸ் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மன்னித்து கொள்ளுங்க. நீங்கள் நன்றாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் இப்படி புயல் வந்து காற்றடித்து நெருக்கப்பட்டு அப்புறம் கூப்பிடுறதை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்தை, இது கிருபை நாட்கள். அது தயவுசெய்து கிருபையை போக்கடிக்காமல், கொடுக்கப்பட்ட நாளை வீணடிக்காமல் தேவ சமூகத்தில் அப்பப்போ வந்து ஜெபம் பண்ணி எங்கெங்கே நீங்கள் சரி பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சரி பண்ணி, ஆண்டவரே நீர் கொடுத்த அழைப்பை நான் ஒரு வேளை நான் மறந்துருப்பேன் சொன்னால் அந்த அழைப்பை என்னை புதுப்பித்து கொள்ளுங்க அப்பா. யோனாவை கூப்பிட்டு ஒரு பெரிய டாஸ்க் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த டாஸ்க் அவர் மீறி போனால மீன் வயிற்றில் போய் இருந்து ரிப்பண்ட் ஆகி திரும்ப அவர் தேவ சமூகத்தில் வருகிறதை பார்க்குறோம். பேதுருவோ வாழ்க்கையிலும் அப்படி தான் நடக்கிறதை பார்க்குறோம். ஆண்டவர் அழைச்சார், ஆனால் மறுதளிக்கிறான். ஆனால் அந்த பேதுரு சும்மா இல்லை. யோவானும் பேதுரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது யார் இருந்தா? வெளியே பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பொண்ணு வெள்ளி எங்ககிட்ட இல்லை, இயேசுதான் இருக்கிறாரு. அந்த பேதுரு பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கிறார் சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையை நீங்கள் ஒருவேளை பின்மாற்றத்துக்குள் போயிருப்பி சொன்னால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் மனம் திரும்புவது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை இருக்கனால ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரே ஒன்று, எப்படி யோனாவை போல ஆண்டவரே அவர் புரிஞ்சுக்கிட்டார். தன் நிலைமையை தான் தவற உணர்கிறார். தேவ சமூகத்துட்டு விலகி போகணும்னு புரிஞ்சுக்கிட்டார். ஒன்றே இல்லை, நீங்களே இப்போ கெட்டு போகலை. ஒன்னே ஒன்று, எங்கடா விலகி போயிருந்தீங்கன்னா ஆண்டவரே நான் விலகி போயிட்டேன், உங்களுடைய சமூகத்தை நான் திரும்ப வருகிறேன். எப்படி? உங்களுடைய சமூகத்தில் திரும்ப வர விரும்புகிறேன். அந்த பிரசனத்தை நிறைய பேருக்கு ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க, தேவ பிரசனத்தை உணர முடியாது, ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அங்கே விடுதலையே இருக்காது. காரணமே சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் விலகி போயிட்டீங்க. மறுபடியுமாக இந்த காலை வழியில் தேவ சமூகத்தில் யோனாவை போல நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தினை கொண்டு வாங்கப்பா. கண்டிப்பாக ஆண்டவரால் மாற்ற முடியும். ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தால் கர்த்தரால் சமாதானத்தை கொடுக்க முடியும். லூக்காண்ட சுவிசேஷத்தை பகுதியில் வாசிக்கும் போது லூக்கா ஒரு நிமிஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 1942 Luke chapter 19 verse 42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், நல்லா கவனிங்க, இந்த நாளில உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற வைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். உங்களுக்கு சமாதானம் இயேசுதான் தர முடியும். எங்க போனாலும் சமாதானத்தை வாங்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் பார்க்குற சீரியலோ, நீங்கள் பார்க்குற மொபைலில் பார்க்குற என்டர்டெயின்மெண்ட்டான எந்த ஒரு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை என்ன ட்விட்டர் எது பார்த்தாலும், வாட் எவர் இட் மேபி, இட் கான்ட் கிவ் யூ எனி பீஸ் இன் யுவர் லைஃப். ஜஸ்ட் ஃபார் அந்த ஒரு மினிட் ஆர் ஹார்ஸ் இட் மேபி. பட் நிரந்தரமான சமாதானத்தை உனக்கு கொடுத்து இயேசு சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னார், நான் போய் ஒரு தேற்றமாகிய பரிசுத்த ஆவியை உங்களை அனுப்புகிறேன், அவருடைய சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி அவர் வசனம் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் இல்லை, அதுக்கு முன்பாக தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஒரே நிமிஷம். Praise the Lord Jesus. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று. இல்ல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஏன் இந்த வசனத்தை நான் கடைசியா வாசி முடிக்கிறேன்னு சொன்னா, நம்ம தேவ பிள்ளைகள் அந்த அழைப்புக்கு ஈடாக ஏன் அழைக்கப்பட்டோம், ஏன் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் சொன்னால், ஒரு நாள் இயேசு மறுபடியும் வரப்போகிறார். மணவாளா இயேசு மணவாட்டியாக சபையை சந்திக்கும்படியா இயேசு திரும்ப வரப்போகிறார். அந்த நாள் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் சொல்லிதான் இந்த வார்த்தைகளோடு நான் பேசியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கின் அபிஷேகம் எங்கள் சபைக்குள்ளும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த பாடல் நம்ம கோரஸை பாடி ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எளிமையாக இருப்போமா? தேவ சமூகத்தில் எலியாவின் பலிபீடத்தில் இறங்கினது அபிஷேகம். Praise the Lord Jesus, hallelujah. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்க சபை தண்ணிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. சொல்லுமா? எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் அபைதனிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வ அபிஷேகம். அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே இப்ப தாரும். எல்லாரும் வாயில திறந்து கேட்போமா? அக்கினி அக்கினியா எங்களை மாற்றும் தெய்வமே. சொல்லுமா? அபிஷேகம் அபிஷேகமே இப்ப தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா எங்களை மாற்றும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே இந்த வாழ்க்கையையும் உங்க அக்கினியா சந்தியும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா சந்தியும் தேவ. அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே இப்ப தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா எங்களை மாற்றும் தெய்வம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவான் அபிஷேகம். ஓ மச்சிலோ அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா எங்களை மாற்றும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே எங்கள் வாழ்க்கையையும் இப்ப அக்கினியா மாற்றிடும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே எங்கள் வாழ்க்கையையும் எங்க அக்கினியா மாற்றிடும் தெய்வம். அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகம். ஓ ரபால ஷிராதாராந்தியா கரா இயேசுவின் நாமத்தினால ஒரு அபிஷேகம் எங்கள் சபைக்குள்ள இறங்கி வரட்டும். ஆண்டவரே எலியாவின் அபிஷேகம் மோசேயை வனாந்திரத்தை சந்தித்த அந்த அபிஷேகத்தை வல்லமை எங்க சபையில இந்த காலையில அது ஊடுருவி பாய்வதாக. ஒரு அக்கினி அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொரு மேல கர்த்தர் ஊற்றுவீராக ராஜா. அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகத்தை நுகம் குறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே போதுமானவர், இயேசுவே ஆராதனைக்குரியவர், இயேசுவே உயர்ந்தவர், இயேசுவே மகத்துவமானவர், இயேசுவே இயேசுவே ரத்தினமாக்கரா இயேசுவே நல்லவர் 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 நல்லவர். உம்மையே 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 நாங்கள் ஆராதிக்கிறோம். Oh mighty Jesus, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் போகாதபடி எங்களை கிருபையாய் நீ காத்து நடத்தும் ஆண்டவரே.
இந்த சபையும் சபையின் ஜனங்களையும் ஊழியரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆவி நடத்துகிற ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இயேசப்பா, அழைத்த அழைப்பிலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க நீர் அழைத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட, பரிசுத்தமாய் ஓட, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் ஓட, உம்முடைய சித்தத்தின்படி ஓட ஆண்டவரே யோனாவை போல நாங்கள் வழி தவறி போயிருந்தால் இந்த நாளில் நாங்கள் மீண்டுமாய் வருகிறோம் அப்பா. we come back to the right track master. சரியான பாதையில் எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. காலங்களையும் நேரங்களையும் சூழ்நிலைகளையும் வீணாக்காதபடி ஆண்டவரே நாங்கள் சரியான பாதையில் ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து தேவ சித்தத்தை அறிந்து புரிந்து செயல்பட, வேதத்தை வாசித்து உங்களுடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. Lord, we pray that you would bless every individual, every family in the name of the Father, Son and the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், தனி நபரை ஆசீர்வதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அழைப்பிலே நிலைத்திருக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான ஊழியருக்காக, குடும்பத்துக்காக சோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் அநேக திறந்த வாசலை இந்த ஆண்டிலே கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களை விடுதலையாக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.